Hello students, in this module we are going to discuss about the visual pathway, or we can call it as a optic pathway. Very important question we are going to deal in this thing. Okay, so what is visual pathway or optic pathway? It is nothing but a nervous pathway. What it will do mean, it will transmit impulses from the retina to the visual center. Retina irundhu visual, from retina, ஐயில் இருக்கக்கூடிய ரெட்டினால இருந்து நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய விஷுவல் சென்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த பாத்வேவை தான் நம்ம விஷுவல் பாத்வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, யூஸ்வலி இன் பைனாகுலர் விஷன், that is for human being. So the light rays from the temporal half, already we are seeing, no? So temporal half of the visual field இருக்கக்கூடிய light rays வந்து எங்கே ஃபால் ஆகும்? நேசல் பார்ட் ஆஃப் கரஸ்பாண்டிங் ரெட்டினால ஃபால் ஆகும். அதே மாதிரி நேசல் ஹாஃப் ஆஃப் விஷுவல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஃபால் ஆகும் அப்படின்னா டெம்பரல் பார்ட் ஆஃப் ரெட்டினால வந்து ஃபால் ஆகும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி நார்மல் திங் present in this thing. Then first we are going to see what are the components that present in this pathway. visual pathwayல என்னென்ன components இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு visual receptors. கண்டிப்பாக ஒரு சென்சேஷன் எது எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு ஒரு ரிசெப்டார் தேவை. ஸோ ஃபார் திஸ் விசன் வாட் இஸ் த ரிசெப்டார் நேம் மீன்? Rod and cone. Already we are seeing rod and cone, that is a receptor present in your eye, where in the retina these two things are present. Okay, so கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினால ராட் அண்ட் கோன் ரெண்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிசெப்டாரில் இருந்து தே கம் அண்ட் வேர் இட் வில் கெட் சினாப்ஸ். இந்த ஏரியாவில் இருந்து இந்த ரிசெப்டாரில் இருந்து இந்த நர்வ் ஃபைபர் அரைஸ் ஆகி எங்கே சினாப்ஸ் ஆகும் அப்படின்னா பைபோலார் செல்ஸ் ஆஃப் இன்னர் நியூக்ளியர் லேயர் ஆஃப் ரெட்டினாவோட டென்ட்ரைடில் போய் சினாப்ஸ் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான் வந்து இது பைபோலார் செல்ஸ் ஆஃப் ரெட்டினா. ஸோ இது என்ன ஆகும்னா எங்கேருந்து இருக்கும்? ஆக்ஷன் ஃப்ரம் பைபோலார் செல். ஸோ இப்போ பைபோலார் செல்ஸ் இருக்குல்லையே அதோட ஆக்ஷன் வந்து எதோட சினாப்ஸ் ஆகும் அப்படின்னா கேங்லியானிக் செல்ஸில் இருக்கக்கூடிய டென்ட்ரைட்ஸோட சினாப்ஸ் ஆகிக்கும். ஓகேவா? சிம்பிள். ஃபஸ்ட்டு விசுவல் ரிசெப்டர், ஐயில் இருக்கக்கூடிய விசுவல் ரிசெப்டார்லேருந்து அந்த நர்வ் ஃபைபர் அரைஸ் ஆகி எங்கே போய் சினாப்ஸ் ஆகும் அப்படின்னா இன்னர் நியூக்ளியர் லேயர் ஆஃப் ரெட்டினாவோட டென்ட்ரைட்ஸோட போய் சினாப்ஸ் ஆகிக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் வர்றது ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான். இது என்னன்னா இது வந்து பைபோலார் செல்ஸ் ஆஃப் ரெட்டினால இருக்கக்கூடிய இந்த பைபோலார் செல் தான் ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான். இது போய் எதோட சினாப்ஸ் ஆகும் அப்படின்னா கேங்லியானிக் செல்ஸ் ஆஃப் டென்ட்ரைடில் போய் சினாப்ஸ் ஆகிக்கும். ஓகே, ஸோ அடுத்து செகண்ட் ஆர்டர் நியூரான் பார்க்கலாம். இது வந்து செகண்ட் ஆர்டர் நியூரான் இப்போ எது வரும் அப்படின்னா கேங்லியானிக் செல்ஸ். ஓகேவா? இது எங்கே இருக்குது? கேங்லியானிக் லேயர் ஆஃப் ரெட்டினல் லேயர்ஸ் பார்த்துருக்கு இல்லையா? ஸோ அதில் கேங்லியானிக் லேயரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது போய் ஓகேவா, இதுதான் இந்த கேங்லியானிக் செல்ஸோட ஆக்சன் தான் எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஆப்டிக் நர்வை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆப்டிக் அந்த போஸ்டீரியர் பார்ட் இருக்கு இல்லையா, போஸ்டீரியர் கர்வேச்சர், ஸோ அந்த பின்னாடி இருந்து அந்த ஆப்டிக் நர்வ் பியர்ஸ் ஆகி வெளியே போகும். ஸோ அந்த optic nerve will leave the eye, and where it will terminate mean it will terminate in the lateral geniculate body, that is located in your brain. Okay, and last is a third order neuron. They are nothing but இது எங்கே இருக்கும் அப்படின்னா lateral geniculate body, brainல இருக்கக்கூடிய lateral geniculate bodyல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து ஃபைபர் அரைஸ் ஆகி விசுவல் கார்டெக்ஸ்க்கு ரீச் ஆகும். ஓகேவா? சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா you have to see that diagram, that is very very important thing. So see here, so this is, ஸோ இங்கே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரிசெப்டார்ஸ், இங்கே ரெட்டினால ரிசெப்டார்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான், செகண்ட் ஆர்டர் நியூரான்லாம் வரும். ஸோ செகண்ட் ஆர்டர் நியூரான் இங்கே வரும், தேர்ட் ஆர்டர் நியூரான் இதுக்கு மேலே வரும். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமை யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, ஸோ இது டீட்டெயிலாக இப்போ நம்ம பாத்வே பார்த்தோன்னா டீட்டெயிலாக தெரியும், ஜென்ரல் திங் அபவுட் தி திங்ஸ். ஓகே, சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் ஆஃப் விஷுவல் ரிசெப்டார்ஸ் டு ஆப்டிக் நர்வ். ஓகேவா? ஸோ அது புரிஞ்சதில்ல. ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான், ஃபஸ்ட்டு ரிசெப்டார், யூ ஹேவ் டு see that receptor that is present in your eye. ஓகேவா? ஸோ அங்கேருந்து அரைஸ் ஆகி அங்கே நர்வ் ஃபைபர் அரைஸ் ஆகி எங்கே போய் சினாப்ஸ் ஆகும்? பைபோலார் செல்ஸ் ஆஃப் ரெட்டினாவோட போய் சினாப்ஸ் ஆகும். அது எங்கே இருக்குது? அதுவும் ரெட்டினாவில் இருக்குது. அடுத்தது இங்கே செகண்ட் ஆர்டர் நியூரான் இங்கேருந்து அரைஸ் ஆகி லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியில் முடியும். லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி எங்கே இருக்குது? பிரெயினில் இருக்குது. ஓகேவா? அதே கேங்லியானிக் செல்லில் நம்ம ரெட்டினல் ரீஜியனில் இருக்குது. ஸோ அங்கேருந்து அரைஸ் ஆகி ஆப்டிக் நர்வாக கண்டினியூ ஆகி எங்கே முடியும்னா லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியில் முடியும். தேர்ட் ஆர்டர் நியூரான் லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியில் அரைஸ் ஆகி விசுவல் கார்டெக்ஸில் போய் ஃபினிஷ் ஆகும். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். விசுவல் ரிசெப்டார்லேருந்து ஆப்டிக் நர்வுக்கு, அதாவது விசுவல் ரிசெப்டார்லேருந்து ஆப்டிக் நர்வ் எப்படி கனெக்ட் ஆகுது அந்த கனெக்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ ரெண்டு பாத்வே இருக்குது. விசுவல் ரிசெப்டார்ஸ்க்கும் ஆப்டிக் நர்வுக்கு இடையில ரெண்டு பாத்வே இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட்னாவே என்னது? செப்பரேட்டாக, அதாவது இண்டிவிஜுவல் கோன் இன் ஃபோவா சென்ட்ராலிஸ்.
ஃபோவா சென்ட்ரலிஸில் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் கோன்ஸ் வந்து எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா they get connected to the separate bipolar செல்ஸோட போய் கனெக்ட் ஆகிக்கும். ஓகேவா? அது ஈச் பைபோலார் செல் எதோட போய் கனெக்ட் ஆகும்? செப்பரேட் கேங்லியானிக் செல்ஸோட கனெக்ட் ஆகும். நல்லா நம்பிச்சுக்கோ, இந்த இண்டிவிஜுவல் போய் தான் செப்பரேட் இண்டிவிஜுவல் தனித்தனியாக போய் தான் ஜாயின் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிட்ஜெட் கேங்லியானிக் செல்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது இண்டிவிஜுவல் கோன் இஸ் கனெக்டட் டு இண்டிவிஜுவல் ஆப்டிக் நர்வ் ஃபைபர். ஸோ இண்டிவிஜுவல் கோன் வந்து எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆப்டிக் நர்வ் ஃபைபரோட போய் கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான பாத்வே எதுக்கு தேவை? ப்ரைவேட் பாத்வே. வை வி நீட் ப்ரைவேட் பாத்வே? தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் விஷுவல் அக்யூட்டிக்கு தேவை. தென் இன்டென்சிட்டி டிஸ்கிரிமினேஷன் ஃபார் இன்டென்சிட்டி அந்த டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு யூ நீட் திஸ் திங். ஓகே, ஸோ இது ப்ரைவேட் பாத்வே. அடுத்து டிஃப்யூஸ் பாத்வேனா நம்பர் ஆஃப் கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் ஆர் கனெக்டட் வித் பாலிசினாப்டிக் பைபோலார் செல்ஸ். நிறைய சினாப்ஸ் ஆகும், பாலிசினாப்ஸ் ஆகும். ஸோ இந்த பைபோலார் செல்ஸ் வந்து எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா டிஃப்யூஸ்ட் கேங்லியானிக் செல்ஸோட போய் கனெக்ட் ஆகும். ஓகேவா? அங்கங்கே நிறைய ஓவர்லாப்பிங் இருக்கும். டிஃப்யூஷனாகவே நிறையா கஜன்னு நிறையா இண்டிவிஜுவல் அங்கே செப்பரேட்னஸ் இருக்காது. எல்லாமே க்ளோஸ், எப்படி சொல்கிறது, ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி இன்டர்லிங்க் ஆகி இருக்கும், ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஓவர்லாப் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குன்னா அவுட் சைடு த ஃபோவால தான் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இந்த பாத்வே, டிஃப்யூஸ் பாத்வே. ஓகே, சரி, இப்போ கோர்ஸ் பார்க்கலாம். கோர்ஸாக விஷுவல் பாத்வே பார்க்கலாம். ஸோ கோர்ஸ் ஃபஸ்ட்டு என்னது? ஆப்டிக் நர்வ். ஓகேவா? இட் இஸ் ஃபார்ம்டு பை ஆக்சன்ஸ் ஆஃப் கேங்லியானிக் செல்ஸ். முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? கேங்லியானிக் செல்லோட ஆக்சன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுது ஆப்டிக் நர்வை. ஸோ இது வந்து ஆப்டிக் டிஸ்க் வழியாக நம்ம ஐயை இருந்து லீவ் பண்ணி வெளியே வருது. ஸோ நார்மலாகவே நமக்கு தெரியும் டெம்போரல் பார்ட் ஆஃப் ரெட்டினால இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா லேட்டரல் பார்ட் ஆஃப் த நர்வை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இது எங்கேருந்து இம்பல்சஸ் கேரி பண்ணிட்டு போகும் அப்படின்னா நேசல் ஹாஃப் ஆஃப் த விஷுவல் ஃபீல்டிலிருந்து கேரி பண்ணிட்டு போகும். அதாவது சேம் ஐயில் இருக்கக்கூடிய நேசல் ஹாஃப் ஆஃப் த விஷுவல் ஃபீல்டிலிருந்து அந்த இம்பல்சஸை கேரி பண்ணிட்டு போகும். ஓகேவா? அதே நேசல் பார்ட் ஆஃப் ரெட்டினா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா மீடியல் பார்ட் ஆஃப் த நர்வில் இருக்கும். அண்ட் இட் கேன் கேரி தி இம்பல்சஸ் ஃப்ரம், இது எங்கேருந்து இம்பல்ஸை கேரி பண்ணிட்டு போகும் அப்படின்னா டெம்பரல் ஹாஃப் ஆஃப் த விஷுவல் ஃபீல்ட் ஆஃப் த சேம் ஐயிலேருந்து கேரி பண்ணிட்டு போகும். ஓகே, அடுத்தது ஆப்டிக் சயாஸ்மா. ஸோ ஆப்டிக் சயாஸ்மானா கிராஸ் ஆகுது, சிம்பிளாக சொன்னால் கிராஸ் ஆகுது. அதாவது மீடியல் ஃபைபர்ஸ் ஆஃப் ஈச் ஆப்டிக் நர்வ் கிராஸ் த மிட் லைன். நல்லா ஞாபகம், மீடியல் ஃபைபர் ஒரு ஆப்டிக் நர்வில் இருக்கக்கூடிய மீடியல் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி மிட் லைனை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைட் போகும். ஆப்போசிட் சைட் போய் அன்கிராஸ் ஆகாமல் இருக்கு இல்லையா, கிராஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த லேட்டரல் ஃபைபர்ஸோட போய் கனெக்ட் ஆகிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது ஐன்னு வச்சுக்கோ, இங்கேருந்து ஆப்டிக் நர்வ் அரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இதில் மீடியன் ஃபைபர் இருக்கிறது இல்லையா, அந்த மீடியன் ஃபைபர் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய மீடியன் ஃபைபர் இந்த பக்கம் வந்துடும். சரியா? ஸோ லேட்டரல் மாதிரியே தான் இருக்கும், லேட்டரல் சைட்லேயே தான் இருக்கும், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த கிராஸ் ஆகுது இல்லையா நர்வ் ஃபைபர் ரெண்டும், அதை தான் நம்ம ஆப்டிக் சயாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வி கால்ட் அஸ் ஆப்டிக் சயாஸ்மா. அடுத்து ஆப்டிக் ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இது எதால் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அன்கிராஸ் ஃபைபர்ஸ் ஆஃப் ஆப்டிக் நர்வ். ஓகேவா? அன்கிராஸ் ஃபைபர்ஸ் ஆஃப் ஆப்டிக் நர்வால் ஃபார்ம் பண்ணுது. சேம் சைடு, அந்த சேம் சைடு என்னென்னா, சேம் சைடு பார்த்தோம்னா என்னென்ன இருக்கும் ஒவ்வொரு, அதாவது இப்போ இந்த சைடுனா இந்த சைடு மட்டும் என்ன இருக்குன்னா கிராஸ்டு ஃபைபர்ஸ் ஆஃப் ஆப்டிக் நர்வ் ஃப்ரம் த ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கிராஸ் ஆன ஃபைபரும், அதுக்கப்புறம் சேம் சைடு இருக்கக்கூடிய அந்த அன்கிராஸ்டு ஃபைபரும், இந்த ரெண்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரு சைடு. ஒரு ஆப்டிக் ட்ராக்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன இருக்கும்? அன்கிராஸ்டு ஃபைபர்ஸ் ஆஃப் ஆப்டிக் நர்வோட அன்கிராஸ்டு ஃபைபர்ஸும் இது வந்து சேம் சைடு இருக்கும். அதே கிராஸ்டு ஃபைபர் ஆஃப் த ஆப்டிக் நர்வ் ஃப்ரம் த ஆப்போசிட் சைடு, இந்த ரெண்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்டிக் ட்ராக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைபரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ராவல் ஆகி போகும் அப்படின்னா இட் வில் மூவ் பேக்வேர்டாக மூவ் ஆகி அவுட்வேர்டாக மூவ் ஆகி அதுக்கப்புறம் செரிப்ரல் பெடன்கல் ரீஜனுக்கு மூவ் பண்ணிட்டு போகும். ஓகேவா? ஸோ இந்த செரிப்ரல் பெடன்கல் ரீஜனை ரீச் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா த ஃபைபர் வில் பாஸ் பிட்வீன் பிரெயின், உள்ளே போனோடனே இட் வில் பாஸ் பிட்வீன் டியூபர் சினரியம் அண்ட் ஆன்டீரியர் பெர்ஃபோரேட்டட் சப்ஸ்டன்சஸ், இந்த ரெண்டு கடையில் பாஸ் ஆகி போகும். ஓகேவா? தென் த ஃபைபர்ஸ் turn around the peduncle to reach the lateral geniculate body. அதுக்கப்புறம் அந்த peduncle சுற்றி it will turn around the peduncle. You have to note it down, very important. It will turn around the peduncle to reach the lateral geniculate body in the thalamus. ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் lateral geniculate body, அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா thalamusல இருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதை ரவுண்ட் அவுட் பண்ணி peduncle ரவுண்ட் அவுட் பண்ணி lateral geniculate body ஆஃப் thalamus ரீச் ஆகுது. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா lateral geniculate body போன உடனே நிறைய ஃபைபர் வந்து சினாப்ஸ். ஓகேவா? ஹியர் மெனி ஃபைபர் சினாப்ஸ். இங்கே நிறையா வந்து அந்த ஆப்டிக் நர்வ் ஃபைபர்ஸில் நிறையா நர்வ் ஃபைபர் வந்து சினாப்ஸ் ஆகிக்கும். ஆனால் ஃபியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போய் போகும். ஓகேவா? ஹியர் மெனி ஃபைபர் வில் சினாப்ஸ் வைல் ஃபியூ ஃபைபர் ஜஸ்ட் பாஸ் த்ரூ திஸ்
and run toward the superior colliculus in midbrain. இதில் few fiber maximum இங்கே synapse ஆகிக்கும், பட் few fibers மட்டும் என்ன பண்ணுன்னா மிட்பிரெயினில் இருக்கக்கூடிய கோலிகுலஸோட போய் சினாப்ஸ் ஆகிக்கும், முடிச்சுக்கும். ஓகேவா? அதே வந்து ஃபோவாலேருந்து வந்தக்கூடிய அந்த ஃபைபர் வந்து superior colliculus போகாது. யூ ஹேவ் டு நோட் இட் டவுன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோவா ரீஜியன்லேருந்து வந்து அந்த நர்வ் ஃபைபர்ஸ் எப்பவுமே superior colliculus ரீச் ஆகி போகாது. ஓகே, இட் வில் நாட் ரீச் த superior colliculus. ஓகே, பட் சம் ஃபைபர்ஸ் ஃப்ரம் ஃபோவா ஆஃப் ஈச் சைட் வில் பாஸ் த்ரூ த ஆப்டிக் ட்ராக்ட் ஆஃப் சேம் சைட். ஓகேவா? பட் சில ஃபைபர்ஸ் இந்த ஃபோவாலேருந்து வந்த சம் ஃபைபர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பாஸ் த்ரூ த ஆப்டிக் ட்ராக்ட் ஆஃப் சேம் சைடு. யூஸ்வலாக சேம் சைடு ஆப்டிக் ட்ராக்ட்லேயே பாஸ் ஆகி போகுது. ஓகேவா? பட் அதர்ஸ் எல்லாமே ஆப்போசிட் சைடுக்கு போய் தான் போகும். ஓகேவா? ஸோ இப்படி கிராஸ் ஆகுது. டியூ டு கிராசிங் ஆஃப் த மீடியல் ஃபைபர் இந்த ஆப்டிக் ஆயாஸ்மா, த லெஃப்ட் ஆப்டிக் ட்ராக்ட் கேரிஸ் இம்பல்சஸ் ஃப்ரம் டெம்போரல் பார்ட் ஆஃப் லெஃப்ட் ரெட்டினா. யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். அதாவது அந்த கிராஸ் ஆகி வந்துச்சு இல்லையா மீடியல் ஃபைபர்ஸ். ஓகேவா? ஆப்டிக் சயாஸ்மா கிராஸ் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துல என்னென்னா த லெஃப்ட் ஆப்டிக் ட்ராக்ட் இட் கேரிஸ் இம்பல்சஸ் ஃப்ரம் டெம்போரல் பார்ட் ஆஃப் லெஃப்ட் ரெட்டினா. டெம்போரல் பார்ட் ஆஃப் லெஃப்ட் ரெட்டினாலேருந்து கேரி பண்ணிட்டு போகும். நேசல் பார்ட் ஆஃப் ரைட் ரெட்டினா, அதுக்கப்புறம் ரைட் ரெட்டினாவோட நேசல் பார்ட் இதாக கேரி பண்ணிட்டு போகும். ஓகே, ஸோ த ரைட் ஆப்டிக் ட்ராக்ட் will contain fibers from nasal half of the left retina. left retinaவோட nasal half of the fibers இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ரைட் ஆப்டிக் ட்ராக்டில். ஓகேவா? அண்ட் டெம்போரல் half of the right retina. ஓகேவா? இது எதுக்கு தேவை? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விசன் இன் டெம்போரல் half of the left visual field and nasal half of the right visual field. ஓகேவா? இது எதுக்குன்னா டெம்போரல் half முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா? டெம்போரல் என்னது? லேட்டரலாக வருது டெம்போரல், மீடியலாக வருது நேசல். இது நேசல், இந்த ரெண்டும் என்னது? டெம்போரல். ஓகேவா? ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விசன் இன் டெம்பரல் ஹாஃப் ஆஃப் த லெஃப்ட் விசுவல் ஃபீல்ட் அண்ட் நேசல் ஹாஃப் ஆஃப் த ரைட் விசுவல் ஃபீல்ட். யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி. ஸோ லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக் ட்ராக்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபைபர் எல்லாமே மேக்ஸிமம் லேட்டரல் ஜெனிகுலேட் பாடியில் டெர்மினேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக இந்த லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி தான் நம்ம சப்கார்டிக்கல் சென்டர்னு சொல்கிறோம். விசுவல் சென்சேஷனோட சப்கார்டிக்கல் சென்டர் நம்ம சொல்கிறோம். ஏன்னா கார்டெக்ஸ் ரீஜன் தான் மெயினான சென்டர். பட் ஹியர் வி கால்ட் திஸ் லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி as a சப்கார்டிக்கல் சென்டர். ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் வாட் வில் அரைஸ் மீன், ஃப்ரம் ஹியர் ஜெனிகுலோ கால்கரைன் ட்ராக்ட் வில் அரைஸ் ஆர் வி கேன் கால் இட் as a ஆப்டிக் ரேடியேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இது இந்த ரீஜன்லேருந்து அரைஸ் ஆகும். ஸோ சம் ஆஃப் த ஃபைபர் ஃப்ரம் ஆப்டிக் ட்ராக்ட் டு நாட் சினாப்ஸ் வித் லேட்டரல். ஸோ முன்னாடியே சொல்லியிருக்கல, சிலது வந்து டெர்மினேட் ஆகாது லேட்டரல் ஜெனிகுலேட் பாடியில், பட் இது வழியாக பாஸ் ஆகி நிறையா சென்டரில் டெர்மினேட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ சில ஃபைபர் என்ன சொல்லியிருக்கேன், superior colliculus என்டர் ஆகும் அப்படின்னு நான் பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ superior colliculus எங்கே இருக்குது? மிட் பிரெயினில் இருக்குது. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட்? இட் வில் கன்சர்ன் வித் ரிஃப்ளெக்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஐபால். இப்போ நம்மளுடைய ஐபால் மூவ்மெண்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறது இதுதான். இட் இஸ் ரெஸ்பான்ஸ். superior colliculus கண்டிப்பாக எதுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய ஐபால் மூவ்மெண்ட், ரிஃப்ளெக்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஐபாலுக்கு யூ நீட் த superior colliculus. தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் superior colliculus. ஓகே, அண்ட் ஹெட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஆப்டிக் ஸ்டிமுலஸ். இப்போ யாராச்சும் உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னா உன் கழுத்து திருப்புவ, உன்னோட ஐபால் ரொட்டேட் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு யூ நீட் superior colliculus. இன்கேஸ் superior colliculusல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா யூ cannot able to do this. ஓகே, ஸோ what is the importance of superior colliculus? They are concerned with reflex movement of eyeball. நம்மளோட ஐபால் வந்து நம்மளோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக் ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிறது தான் இதோட தேவை, superior colliculusோட தேவை. அடுத்து ப்ரீடெக்டல் நியூக்ளியஸ் எதுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய லைட் ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாமே கன்சர்ன் பண்ணுறது ப்ரீடெக்டல் நியூக்ளியஸ் தான். ஸோ ப்ரீடெக்டல் நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரிஃப்ளெக்ஸை ஃபுல்லாக கன்சர்ன் பண்ணுறது தான் இதோட ஒர்க். ஓகே, இது தவிர சுப்ரா ஆப்டிக் நியூக்ளியஸ் ஆஃப் ஹைப்போதாலமஸ்லையும் எண்ட் ஆகும். பட் இது வந்து ஹியூமன் பீயிங்ஸில் என்ன ஒர்க் பண்ணுது, வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ், வை சம் ஃபைபர் ஆர் டெர்மினேட்டட் ஓவர் சுப்ரா ஆப்டிக் நியூக்ளியஸ் ஆஃப் ஹைப்போதாலமஸ், தட் நாட் இட் நோன். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து ஆப்டிக் ரேடியேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆப்டிக் ரேடியேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லேட்டரல் ஜெனிகுலேட் பாடியிலேருந்து ஃபியூ ஃபைபர்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ அது இன்டர்னல் கேப்சூல் வழியாக பாஸ் ஆகி ஆப்டிக் ரேடியேஷனாக ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரல் ஜெனிகுலேட் பாடிக்கும் விசுவல் கார்டெக்ஸ்க்கும் இடையில இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்னென்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஜெனிகுலோ கால்கரைன் ஃபைபர்ஸ் நம்ம சொல்கிறோம். வி கால் தட் ஜெனிகுலோ கால்கரைன் ஃபைபர்ஸ் நம்ம சொல்கிறோம். இது எங்கே எண்ட் ஆகுது? விசுவல் கார்டெக்ஸில் எண்ட் ஆகுது. இட் வில் எண்ட் ஆன் த விசுவல் கார்டெக்ஸ். ஓகே, last component of our optic tract or optic pathway is your visual cortex. That is a primary cortical center for vision. So vision oda primary cortical center அங்க தான். இது எங்க லொகேட் ஆயிருக்குது அப்படின்னா ஆக்சிபிட்டல் லோபோட மீடியல் சர்ஃபேஸ்ல லொகேட் ஆயிருக்குது. இது எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கால்கரைன் ஃபிஷரோட
வால்ஸ் அண்ட் லிப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இது எங்கே இருக்கும், அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சிபிட்டல் லோபோட மீடியல் சர்ஃபேஸில் தான் இது விசுவல் கார்டெக்ஸ் லொக்கேட் ஆகிருக்கும். ரைட், புரிஞ்சுதா? யூ ஹேவ் டு நோட் இட் டவுன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேர் இஸ் a definite localization of retinal projection up to அந்த விசுவல் கார்டெக்ஸ் வரைக்கும் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன், ரெட்டினல் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ மேக்குலர் ரெப்ரசன்டேஷன் ஆக்குபைஸ் posterior part of visual cortex near occipital lobe. Okay, macular representative areas, macular ஐயில் இருக்கக்கூடிய macular representation occupies the posterior part of the visual cortex ஓட posterior part வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். ஓகேவா? நல்லா வச்சுக்கோ, ஆக்சிபிட்டல் லோபுக்கு பக்கத்தில் அங்கே தான் மேக்குலர் ரெப்ரசன்ட் ஆகும். ஓகேவா? மேக்குலர் ரெப்ரசன்டேஷன் ஏரியா அங்கே தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஏரியா. சரி, விசுவல் கார்டெக்ஸில் அது எந்த ஏரியா, அதோட ஒர்க் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஏரியா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பிரைமரி விசுவல் ஏரியா, அதாவது ஏரியா நம்பர் 17 நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் செரிபிரல் கார்டெக்ஸில். ஓகே, ஸோ பிரைமரி விசுவல் ஏரியா நம்பர் 17. இது எதுக்கு தேவை அப்படின்னா, ஒரு விசுவல் சிமுலஸை பெர்சீவ் பண்ணுறதுக்கு யூ நீட் திஸ் ஏரியா. ஓகே, ஃபார் பெர்சீவிங் விசுவல் இம்பல்சஸ் யூ நீட் திஸ் ஏரியா. அடுத்து செகண்டரி விசுவல் ஏரியா ஆர் விசுவல் அசோசியேஷன் ஏரியா நம்ம சொல்லுவோம். ஹியர் த ஏரியா நம்பர் இஸ் 18. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஏரியா மீன், இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் விசுவல் இம்பல்ஸ். ஒரு விசுவல் இம்பல்சஸை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு யூ நீட் திஸ். அடுத்து ஆக்சிபிட்டல் ஐ ஃபீல்ட், தட் இஸ் ஏரியா நம்பர் 19. இது எதுக்கு தேவை அப்படின்னா, இட் இஸ் கன்சர்ன் வித் மூவ்மெண்ட் ஆஃப் ஐ மூவ்மெண்ட்டுக்கு யூ நீட் த ஆக்சிபிட்டல் ஐ ஃபீல்ட், தட் இஸ் ஏரியா நம்பர் 19. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் அப்ளைடு ஃபிசியாலஜி பார்க்கலாம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் லீசின்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் விசுவல் பார்த்து ஒவ்வொரு லெவலில் என்ன மாதிரியான இது நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு விசுவல் ஃபீல்டில் விஷன் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம அனோப்பியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஒன் விசுவல் ஃபீல்டில் விஷன் லாஸ் ஆச்சுன்னா அது அனோப்பியா. ஓகே, அதே அந்த விசுவல் ஃபீல்டுலேயே ஒரு ஹாஃப் மட்டும் போச்சுன்னா அதை நம்ம ஹெமி அனோப்பியா. ஹெமினாவே என்னது, பாதி. ஒரு விசுவல் ஃபீல்டில் விஷன் போயிடுச்சு, ஒரு விசுவல் ஃபீல்டில் விஷன் போயிடுச்சுன்னா அதை நம்ம அனோப்பியா நம்ம சொல்லுவோம். அதில் ஒன் ஹால்ஃப் மட்டும் போச்சுன்னா நம்ம ஹெமி அனோப்பியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஒரு விசுவல் ஃபீல்டில் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா அது வந்து அனோப்பியா. ஓகேவா? அதில் ஒன் ஹாஃப் மட்டும் போச்சுன்னா வி கால் இட் ஹெமி அனோப்பியா. சரி, ஹெமி அனோப்பியாவில் 2 டைப் இருக்குது. ஹோமோனமஸ் ஹெமி அனோப்பியா, ஹெட்ரோனைமஸ் ஹெமி அனோப்பியா. ஃபஸ்ட்டு ஹோமோனைமஸ் ஹெமி அனோப்பியா பார்க்கலாம். அதாவது போத் விசுவல் ஃபீல்டுலேயும் சேம் ஹாஃப் வந்து போயிடுச்சு அப்படின்னா, ஓகேவா, சேம் ஹாஃப் ஆஃப் த விஷன் போயிடுச்சு, 2 விசுவல் ஃபீல்ட்லையும் சேம் ஹாஃப் போயிடுச்சுன்னா அதை நம்ம ஹோமோனமஸ் ஹெமி அனோப்பியான்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ் ஆஃப் விஷன் இன் ரைட் ஹாஃப் ஆஃப் த விசுவல் ஃபீல்ட் ஆஃப் போத் ஐஸ், 2 ஐஸ்லேயும் ரைட் ஹாஃப் போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ரைட் ஹோமோனமஸ் ஹெமி அனோப்பியா நம்ம சொல்லுவோம். அதே லெஃப்ட் போயிடுச்சுன்னா லெஃப்ட் ஹோமோனமஸ் ஹெமி அனோப்பியான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ரெண்டுமே சேம், அந்த விசுவல் ஃபீல்டோட ஹாஃப், கரெக்டான ஹாஃப், இங்கே எந்த ஹாஃப் போகுதோ அங்கேயும் அதே ஹாஃப் தான் போகும். அப்படி போச்சுன்னா அதை ஹோமோனமஸ் ஹெமி அனோப்பியா நம்ம சொல்லுவோம். அடுத்து ஹெட்ரோனைமஸ் ஹெமி அனோப்பியா அப்படின்னா என்னென்னா, லாஸ் ஆஃப் விஷன் இன் ஆப்போசிட் ஹாஃப் ஆஃப் த விசுவல் ஃபீல்டு. ஆப்போசிட் ஹாஃபில் போச்சு, இங்கே ரைட் போச்சு, அங்கே லெஃப்ட் போச்சு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போச்சு, அந்த மாதிரி போச்சுன்னா அதை நம்ம ஹெட்ரோனைமஸ் ஹெமி அனோப்பியா நம்ம சொல்லுவோம். ஸோ லாஸ் ஆஃப் விஷன் இன் ஆப்போசிட் ஆஃப் த விசுவல் ஃபீல்ட் ஆஃப் போத் ஐஸில் ஆப்போசிட் இது போச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்து ஹெட்ரோனைமஸ் ஹெமி அனோப்பியா நம்ம சொல்கிறோம். ஸோ லாஸ் ஆஃப் விஷன் இன் ஆப்போசிட் ஆஃப் விசுவல் ஃபீல்ட் ஆஃப் போத் ஐஸ், 2 ஐஸ்லையும் ஆப்போசிட் ஹாஃப் ஆஃப் த விசுவல் ஃபீல்டில் விஷன் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம ஹெட்ரோனைமஸ் ஹெமி அனோப்பியா நம்ம சொல்லுவோம். அடுத்து பைநேசல் ஹெட்ரோனைமஸ் ஹெமி அனோப்பியா அப்படின்னு நம்ம என்னென்னு பார்க்கலாம். பைநேசல் ஹெட்ரோனைமஸ் ஹெமி அனோப்பியா, that means loss of vision in right half of left visual field and left half of right visual field. சொன்னால மாற்றி போகும். அப்படி போச்சுன்னா அது பைநேசல் ஹெட்ரோனைமஸ் ஹெமியானோப்பியா. அடுத்து பைடெம்போரல் ஹெட்ரோனைமஸ் ஹெமியானோப்பியானா லாஸ் ஆஃப் விஷன் இன் லெஃப்ட் சைடு ஆஃப் லெஃப்ட் விசுவல் ஃபீல்டு. லெஃப்ட் விசுவல் ஃபீல்டில் லெஃப்ட் சைடு போச்சு, அதே மாதிரி ரைட் விசுவல் ஃபீல்டில் ரைட் சைடு போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம பைடெம்போரல் ஹெட்ரோனைமஸ் ஹெமியானோப்பியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சரி. அடுத்தது ஆப்டிக் நர்வில் லீசியன் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் இருக்குது. ஆப்டிக் நர்வில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா என்ன அதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஆப்டிக் நர்வில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பேஷண்ட் வில் கோ ஃபார் டோட்டல் பிளைண்ட்னஸ். ஓகே, ஆர் வி கேன் கால் இட் அஸ் அனோப்பியா இன் கரஸ்பாண்டிங் விசுவல் ஃபீல்டு. கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி போகும். ஒரு ஆப்டிக் நர்வ் போச்சுன்னா டோட்டல் பிளைண்ட்னஸ், அந்த ஐ ஃபுல்லாகவே பிளைண்ட் வரும், அந்த சைடு ஃபுல்லாகவே. டோட்டல் பிளைண்ட்னஸ் வந்துடும், ஏன்னா ஆப்டிக் நர்வ். ஓகேவா? ஸோ ஆப்டிக் நர்வ் ஒரு சைடு போச்சுன்னா ஒரு சைடாக இருக்கக்கூடியது வந்து பிளைண்ட் ஆயிரும். ஓகேவா? ஏன் ஆப்டிக் நர்வ் வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா த மெயின் ரீசன் இஸ் இன்க்ரீஸ் ஐசிபி, இன்ட்ராக்ரைனல் ப்ரெஷர். மூளையில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் இருக்குல்லையே ஐசிபி, அது ரைஸ் ஆயிரும். அதனால தான் ஆப்டிக் நர்வ் வந்து அஃபெக்ட் ஆகுது. சரி, அடுத்தது ஆப்டிக் சயாஸ்மா. ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்டிக் அயாஸ்மான்னு என்னது, ரெண்டுமே இந்த மீடியல் ஃபைபர் வந்து கிராஸ் ஆகும். ஓகேவா? அதைத்தான் நம்ம ஆப்டிக் அயாஸ்மான்னு சொல்கிறோம். சரி, அந்த இடத்துல லீசியன் ஆச்சுன்னா அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா?
இன்கேஸ் அன்கிராஸ் லேட்டரல் ஃபைபர்ஸில் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் நேசல் ஹெமியானோப்பியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட் ஆர் லெஃப்ட் நேசல் ஹெமியானோப்பியா நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா, அன்கிராஸ்டு ஃபைபர் இப்போது மீடியல் ஃபைபர் மட்டும்தான் கிராஸ் ஆகும், அதே லேட்டரல் ஃபைபர் வந்து அப்படியே தான் போகும். ஓகேவா, இன்கேஸ் அந்த அன்கிராஸ்டு லேட்டரல் ஃபைபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லீசியன் ஆயிடுச்சு, அந்த இடத்துல லீசியன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம எந்த சைடு அஃபெக்ட் ஆச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைட்டா அல்லது லெஃப்டா நேசல் ஹெமியானோப்பியா நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இன்கேஸ் ரெண்டு சைடுலையும் இருக்கக்கூடிய லேட்டரல் ஃபைபர் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம பை நேசல் ஹெமியானோப்பியா நம்ம சொல்லுவோம். ரெண்டு சைடு இருக்கக்கூடிய இந்த பைலேட்டரல் போயிடுச்சுன்னா வி கால் இட் ஆஸ் பைநேசல் ஹெமியானோப்பியா. அடுத்தது நேசல் ஃபைபர் வந்து கம்ப்ரஸ் ஆயிடுச்சு, அதாவது கிராஸ்டு ஃபைபர், அதாவது மீடியல் ஃபைபர் இருக்கு இல்லையா, மீடியல் ஃபைபர் வந்து கம்ப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தட் வி கால் இட் அஸ் பை டெம்பரல் ஹெமியானோப்பியா நம்ம சொல்லுவோம். சரி, அடுத்தது ஆப்டிக் ட்ராக்ட், லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி, ஆப்டிக் ரேடியேஷன், இங்கெல்லாம் லீசியன் ஆச்சுன்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமோனமஸ் ஹெமியானோப்பியா, சேம் முன்னாடி பார்த்த மாதிரி ஹோமோனமஸ் ஹெமியானோப்பியா. ஸோ ரெண்டு சைடுமே சேம் விசுவல் ஃபீல்டு வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா, ரெண்டு சைட்லேயும் சேம் விசுவல் ஃபீல்டு ஆஃப் த விசன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இட் மே பி எ ரைட் ஆர் இட் மே பி எ லெஃப்ட் ஹோமோனமஸ் ஹெமியானோப்பியா. அடுத்தது விசுவல் கார்டெக்ஸில் லீசியன் வந்துச்சுன்னா அதை நம்ம ஹோமோனமஸ் ஹெமியானோப்பியா நம்ம சொல்லுவோம். பட் இங்கே நம்ம என்னென்னு நம்ம சொல்லுவோம், சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர். ஓகேவா, மேலையா இல்லை கீழையா அதை வச்சு நம்ம சொல்கிறோம். விசுவல் ஃபீல்டு அப்பர் அண்ட் லோயர் ஃபீல்டு பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை வச்சு சொல்கிறது. இன்கேஸ் விசுவல் கார்டெக்ஸ் ரெண்டுலேயும் லீசியன் வந்துருச்சுன்னா இந்த பேஷண்ட் வில் கோ ஃபார் டோட்டல் பிளைண்ட்னஸ். மேலே பார்த்த எல்லா லீசியன்ஸிலும் மேக்குலார் ஸ்பேரிங் இருக்கும், மேக்குலா எந்த அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். பட் விசுவல் கார்டெக்ஸ் அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா மேக்குலார் ஸ்பேரிங்கும் போயிடும், மேக்குலாவும் அஃபெக்ட் ஆயிரும், பேஷண்ட் வில் கோ ஃபார் டோட்டல் பிளைண்ட்னஸ். யூ டு நோட் இட் டவுன். ஓகே, இதெல்லாம் நோட் இட் டவுன். திஸ் இஸ் த பிக்சர், திஸ் இஸ் த நார்மல் திங். ஸோ ஆல்ரெடி யூ நோ திஸ் இஸ் த நேசல் பார்ட். ஓகே, தென் திஸ் இஸ் த டெம்போரல் பார்ட். ஓகே, நேசல் பார்ட்டு தெரியும், இது டெம்போரல் பார்ட்டு தெரியும். ஓகேவா, ஸோ இது பாரு, இப்போ இந்த சைடு போயிருந்துச்சுன்னா இந்த சைடு சேம் சைடு போச்சுன்னா ஹோமோனமஸ் ஹெமியானோப்பியா. இந்த ரெண்டுமே ரைட் வாட்டி ரைட் ஹோமோனமஸ் ஹெமியானோப்பியா. இந்த சைடு ரெண்டுமே லெஃப்ட் போயிருக்கு, அதனால லெஃப்ட் ஹோமோனமஸ் ஹெமியானோப்பியா நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் போயிருக்கு, அப்போது வி கால் இட் அஸ் பை டெம்போரல் ஹெட்ரோனமஸ் ஹெமியானோப்பியா. ஏன்னா ரெண்டுமே டெம்போரல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேசல் ஃபீல்டு போயிருக்கு, அதனால நம்ம பை நேசல் ஹெட்ரோனமஸ் ஹெமியானோப்பியா நம்ம சொல்லுவோம். யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். இந்த டார்க் கலர் இண்டிகேட் பண்ணுறது எதனா லீசியன்ஸை இண்டிகேட் பண்ணும், இதெல்லாம் விசுவல் ஃபீல்டில் வரக்கூடியது. ஓகே, ஸோ இது யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். திஸ் இஸ் பிக்சர் தட் இண்டிகேட், அதாவது லீசியன்ஸ் எந்தெந்த இடத்துல இப்படி ஆச்சு அப்படின்னா வரக்கான இதுதான் இது. ஸோ யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். ஃபஸ்ட்டு ஏ பிக்சர். ஸோ இங்கே ஏங்கிறது இங்கே, அதாவது ஆப்டிக் நவ் அரைஸ் ஆகி வருதுல, ஸோ அந்த இடத்துல லீசியன்லாம் வந்துச்சு, ஒரு சைடு வந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான இது. ஓகேவா, இங்கே ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு அஃபெக்ட் ஆகலை. அடுத்து ரெண்டாவதுல அதுக்கு ஆப்போசிட். ஓகேவா, பிங்கிறது இந்த சைடு போச்சுன்னா என்ன, ஸோ இதுக்கு வச்சு தே வில் கிவ் த நேம். ஓகே, புரிஞ்சுதா? எல்லாமே சிம்பிள். யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். கம்ப்ளீட்டாக போச்சுன்னா ஒரு சைடு கம்ப்ளீட்டாக போச்சுன்னா அது அனோப்பியா. ஓகே, அதில் பாதி போச்சுன்னா அது ஹெமியானோப்பியா நம்ம சொல்லுவோம். ரைட் சைடு போனால் ரைட் ஹெமியானோப்பியா, லெஃப்ட் சைடு போனால் லெஃப்ட் ஹெமியானோப்பியா. ரெண்டு சைடுமே சேம் இது போச்சுன்னா ஹோமோனமஸ் ஹெமியானோப்பியா. ஆப்போசிட், அதாவது இந்த பக்கம் ஒன்று ரைட்டும் அந்த பக்கம் லெஃப்ட்டு போயிருந்துச்சுன்னா அதை நம்ம ஹெட்ரோனமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இங்கே ரெண்டுமே ரைட் போயிருக்கு, அதனால ரைட் ஹோமோனமஸ் ஹெமியானோப்பியா. இங்கே ரெண்டுமே லெஃப்ட் போயிருக்கு, அதனால லெஃப்ட் ஹோமோனமஸ் ஹெமியானோப்பியா நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் டெம்போரல் இது போயிருக்குது. அது ஓகேவா, டெம்போரல் ஃபீல்டு ரெண்டு பக்கம் போயிருக்குது. ஸோ அதனால் நம்ம பை டெம்போரல் ஹெட்ரோனமஸ் ஹெமியானோப்பியா நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேசல் ரீஜியன், நேசல் ஃபீல்டு மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்குது, அதனால் நம்ம பை நேசல் ஹெட்ரோனமஸ் ஹெமியானோப்பியா நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பிக்சர்லாம் அந்தந்த லீசியன் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கான டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த டயக்ராம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இந்த எல்லோ கலரில் இண்டிகேட் பண்ணுறது அந்தந்த இடத்துல லீசியன் ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான இது. ஸோ அதுக்கான ரெப்ரசன்டேஷன் தான் இந்த சைடில் அந்த பாக்ஸில் விசுவல் ஃபீல்டு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது அந்த ஆப்டிக் பாத்வே ஆர் விசுவல் பாத்வே முன்னாடி சொன்ன மாதிரி தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இங்கே என்ன ஆகும், நேசல் டெம்போரல் என்ன ஆகும், கண்டிப்பாக ரெட்டினால் ரீஜியனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் விழுகும். சரியா? ஸோ நம்ம விசுவல் ஃபீல்டுன்னு பார்த்தது எல்லாமே இங்கே இதை பார்த்து சொன்னோம். ஸோ உள்ள ரெட்டினா வரக்கூட ஆப்போசிட் டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகும். ஸோ லேட்டரல் ஹாஃப் ஆஃப் த ஃபைபர் சேம் டைரக்ஷனில் வரும், பட் மீடியன் ஃபைபர் மட்டும் கிராஸ் ஆகும். அதாவது நேசல் ஃபைபர் வந்துச்சு இல்லையா, ஸோ அது அந்த மீடியன் ஃபைபர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகி போகும். ஓகேவா, லேட்டரல் ஃபைபர்ஸ் எந்த சேஞ்சும் ஆகாது. கெட்டிங் கிளியர்? புரிஞ்சுதா?
டவுட் இருக்கா? நேசல் ஃபைபர் மட்டும்தான் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகி ஆப்டிக் கயாஸ்மாவை ஃபார்ம் பண்ணும். அந்த கிராஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் நம்ம ஆப்டிக் கயாஸ்மான்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆப்டிக் ட்ராக்டாக கண்டினியூ ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் காலிகுலஸ் அப்புறம் இன்னும் சில பார்ட்டில் டெர்மினேட் ஆகும் மேக்ஸிமம் ஃபைபர்ஸு. பட் பி ஃபைபர்ஸ் இங்கிருந்து அரைஸ் ஆகி எங்கே போகும் அப்படின்னா லேட்டரல் ஜெனிகுலேட் பாடியில் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப ஒரு ஆர்டர் நியூரான் ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து அரைஸ் ஆகி ஆப்டிக் ரேடியேஷனை கண்டினியூ ஆகி விசுவல் கார்டெக்ஸில் போய் முடியும். எதிர் விசுவல் கார்டெக்ஸ் ஏரியா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஏரியாஸில் போய் டெர்மினேட் ஆகும். ஸோ தே ஆர் டூயிங் their functions. சரியா? So in this class we discuss in detail about the optic nerve. Okay? So thank you.